அழைக்க போகிறோம். அவர் கர்த்தர் ஒரு நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு அவருடைய இந்த பகுதியில் வந்து அவருடைய கவிதையை பகிர்ந்து கொள்வார். கரம் பிடிக்கும் நாயகன், கரம் பிடிக்கும் நாயகன் என்று சொல்லி அந்த தலைப்பில் அவருடைய கவிதையை வந்து பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். சிஸ்டர் வணக்கம் 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 வணக்கம். God bless you. Thank you sister. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதியென மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதோ கரைந்து செல்லும் நிமிடங்களிலும் ஐயா உம் மகத்துவத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன் கவிதையாக. நான் வாட்டை தேடி அலைந்த போது வந்து கிடைத்த காவலன் நீரல்லவா. அதனால் தான் கரம் பிடித்த நாயகனே என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். நெய்யாய் பொழிகிறதே தேவனின் பாதையில். தேவ பாதங்களை தேடி நாடி தொடர்ந்து அவர் பலத்த கைகளுக்குள் அடங்கி இருப்போமா என் அன்பு உறவுகளே. நமக்கு எதிராக இருந்த ஆபத்தை கிறிஸ்து மாற்றியது எவ்வளவு பெரிய ஆறுதல். தாழ்வில் இருந்த மனு குலத்துக்காக மீட்பின் ஐஸ்வர்யத்துடன் நமது மீட்பர் நடந்து வந்தார். நரக வாசலில் இருந்த நம்மை மீட்டெடுத்தார். உரிமை கொண்டாடுகிறார், உறவினர் ஆனார். விண்ணையும் மண்ணையும் படைத்த இவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த இவர் நாம் கடற்கரையில் மணல் வீடு கட்டி மடிய விட்டு விடுவாரா? குப்பை மேட்டு குடியிருப்பு பிரபுக்களின் அருகில் ஆசனம் போடுகிறது. இதுவல்லவா விசுவாசத்தின் ஆட்பரிப்பு. கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா. நமது வாழ்வு புயலின் கோர வேளையிலே நாம் அடைக்கலம் புக வேண்டியது தேவ கண்மலை அல்லவா. நல்ல மேய்ப்பன் வாசலிலே காத்து கொண்டிருக்கும் போது எந்த சிங்கத்திடமும் கிடையின் ஆட்டை பிடிக்க முடியாது. அவரை நம்புவோர்க்கு இத்தகைய பராமரிப்பு என்றுமே உண்டு. நம் வலிகளை இறக்கி வைக்கும் ஒரே இடம் தேவ பாதங்கள் மட்டுமே என் சொந்தங்களே. கடின வேதனைகளின் வழியாக கடந்து சென்ற இயேசு அப்பாதையில் கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொண்டு முற்று முழிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அபயம் என்று கூப்பிடும் எந்த அபலையையும் அவர் கைவிட மாட்டார். அனைத்தும் நொறுங்கிய சூழலிலும் புதியதொரு தொடக்கத்துக்கு வாய்ப்பளிக்கும் வல்லவரே, நன்றிகள் என்னாலும். கல்வாரி சிலுவையில் உயர்ந்து நிற்கும் தேவ அன்பினை நினைப்போம். இது எந்த எதிர்பார்ப்பு மின்றி இரத்தத்தால் எம்மை அணைக்கிறது. எமக்காக யுத்தம் செய்து நம்மை வெற்றி வாகை சூட வைத்த அப்பனே, என்றும் உந்தன் நிழலில் வாழும் ஜீவன்கள் நாங்கள் ஐயா. என்றும் உந்தன் நிழலில் வாழும் ஜீவன்கள் நாங்கள் ஐயா. எத்திசையிலும் இருந்து உயர்வு வராது. தேவன் செயல்பட வேண்டும். அவரே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவார். தேவனால் உயர்த்தப்படும் ஒருவனை யார் இறக்கி காட்ட முடியும்? நாமோ நமது கொம்புகளை அல்ல, நமது கொம்பாய கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டாடுவோம். உயர்வுகளை வழங்குபவர் அவரே. நள்ளிரவு கொடுங்காற்று கொந்தளிக்கும் மலை, உமக்கு கவலை இல்லையா? அடனே என்னே சீடர்களின் கண்டுபிடிப்பு. இது விசித்திரமாய் இருக்கிறது. கவலைப்படாமல் இருந்திருந்தால் இந்த பூமியில் அவர் கால் பதிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதல்லவா. நாமோ கிறிஸ்து மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்ததால் நிழல்களை தாண்டி நிஜங்களை அடைந்தோம். எனவே கிருபாசனத்தண்டை வர சென்று அவரிடம் சேர இனி தடையேதும் இல்லை. எம்மை கைவிடாத இமயமே, என் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் உம் அன்பை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஐயா என்னிடம்.
நாமும் பல நேரங்களில் நரக வேதனைகளின் அனுபவத்துக்கூடாக இறங்கி செல்வதுண்டு. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நரகை வென்ற நம்மை அவை அங்கு வைத்திருக்க முடியாது. நரக வேதனையை அனுபவித்த கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் போது அவை நம்மை அழிக்க முடியாமல் திகைத்து விடுகின்றன. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இதில் புழு என்று அவர் தன்னை தாழ்த்துதல் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. இதைவிட அடிமை ரூபமெடுக்க அவரால் முடியுமா? அச்சொல்லை அழகான சொல்லால் வடிக்கவும் இயலுமா? என் சொந்தங்களே, நம்மை கிருபையால் அழைத்த தேவன், இந்த தேவன் அழைப்பு கொடுத்தால் துளித்தெழ முடியாதவன் படு முட்டாள். அவரது கருவியாக சுழன்று வாழ்ந்து மடிவதின் மேன்மை ஏது? 5 நாட்கள் வாழ்ந்தாலும் அது மகிமையான நாட்கள் தான். எழும்பி வீர அலைகள் என இன்றே, எழும்பு வீர அலைகள் என இன்றே. 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவர் பிறப்பின் போது ஒரு புழுவை போல தாழ்மையில் வந்தார். பாடுகளின் போது ஒரு ஆட்டை போல் தாழ்மையாக இருந்தார். உயிர்ப்பின் போது யூதராஜ சிங்கமாக கர்ஜித்து எழுந்தார். இனி வரும் போது மணவாளனாகவும் மன்னனாகவும் வருவார். என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது எம்மை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது எம்மை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. பேரரசுகள் பல தோன்றி மண்ணில் மறைந்தன. இதோ மரணத்தை வென்ற ஒரே மன்னர். இவர் வென்றெடுத்தது வெற்று மணலை அல்ல, தோட்டமுள்ள இதயங்களை அல்லவா? கைகளால் பேர்க்கப்படாத கல் இதுதான். ஆம், கண்மலை அவரன்றி வேறு யார்? நீதியின் சூரியன் அல்லவா? இனி எதற்காக பாவ இருளின் கடலோரத்தில் நாங்கள் தடவி திரிய வேண்டும்? அவரது போர் சிலுவையின் உச்ச நிலையை அடைந்தது. அங்கே அவர் வீழ்ந்தார். அது வீழ்ச்சி அல்ல, மனித குலத்தின் எழுச்சியாக இருந்தது. அவரது முடிவல்ல, அது மானிடரின் விடிவாக இருந்தது. எழுந்தார் 3ஆம் நாள். அடடே, அவர் பாதத்தின் கீழ் செத்து கிடந்தது மரணம். உரத்து கூவின சிருட்டிகள், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் வெற்றி எங்கே? இந்த கல்லின் வருகை உலக ஆசனங்களின் அசைவாக இருக்கும். இந்த உயிருள்ள கல்லால் உயிர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தானே என் சொந்தங்களே. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. விண் மகன் சொன்ன வார்த்தை அல்லவா? நம் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அந்த விண் மகனை தவிர யாரால் முடியும்? தேவகுமாரனின் அதிகாரம் உள்ள வார்த்தை. இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன, நம் ஆத்ம நேசரின் வருகையை அல்லவா? இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன, நம் ஆத்ம நேசரின் வருகை அல்லவா? என்னை கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாக ஏற்பேன், அது மடி என்றாள். என்னை கைபிடித்த நாயகனே, என்னை கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாய் ஏற்பேன், அது மடி என்றால் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும். நாமே நன்றாக ஒரு கவிதையை இயற்றி இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள்.